I hope you all are doing great. So back again for another review. This time it's for Malayalam movie Thudakkam. So Thudakkam எப்படி இருந்துச்சு? Let's go. So Thudakkam is actually a survival crime thriller. படம் பேசிக் ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது விஸ்மயா மீனுன்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு அப்பாவோட ஒரு ஊரில் வந்து கேரளாவில் இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு விஓ, இவங்க வந்து ஒரு டியூஷன் டீச்சராக இருக்காங்க. ஸோ ஒரு எதிர்பாராத ஈவெண்ட்ஸில் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு மொலஸ்டரை வந்து இவங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஸோ இன்னொருத்தவங்களை காப்பாற்ற போய் அவங்களுக்கு பின்னாடி அவன் வந்து இவங்கள பின்தொடர்ந்து சேஸ் பண்ணிட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து அட்டாக் பண்ணிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த அட்டாக்கு அப்புறம் என்ன நடந்தது, அவனை திருப்பியும் சந்திக்கிறாங்களா அப்படின்றது தான் படத்தோட பேசிக் ஸ்டோரி லைன். ஸோ இது வந்து ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அது ஒரு பெரிய ப்ளஸ் படத்தில். ஏன்னா ஸ்டோரியில் நம்மளுக்கு ப்ரெடிக்டபுளாக தான் இருக்கும், பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே சூப்பர் ஸ்க்ரீன் பிளே, எங்கேயுமே போர் அடிக்காமல் சூப்பராக கொண்டு போனாங்க. அதே மாதிரி படத்தோட அடுத்த பாசிட்டிவ் வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபி பிரில்லியன்ட். ஏன்னா விஸ்மயோட ஸ்டன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லாலேட்டனோட கேமியோ, ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக். பட் எனக்கு ஜேக்ஸ் பிஜாவோட மியூசிக் வந்து எஸ்பெஷலி இந்த வில்லனுக்கு பண்ணது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா வில்லனுக்கு வந்து ஒரு செம்ம மெனேசிங்காக இருக்கும். அவருக்கு டைலாக்ஸே இருக்காது படம் ஃபுல்லாக, லாஸ்ட்டில் தான் டைலாக் இருக்கும். ஆனால் அவர் வரும்போது சரி, அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சரி, பிஜிஎம், அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பார்க்குறது, அதை வச்சு டெரர் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து அவருக்கும் டெபு, ஆண்டனி புருமா அவரோட பையன், ஐ திங்க் ஆண்டனி சம்திங் அவர் பேர், ஜோ ஆண்டனி ஒரு சம்திங், ரொம்ப சூப்பராக பண்ணி, அவருக்கும் ஒரு ப்ரில்லியன்ட் டெபு. விஸ்மயா ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் தேவை. அஃப்கோர்ஸ் இது ஃபஸ்ட்டு ஃபிலிம், ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். மற்றபடி படம் வந்து ஸ்டார்ட் டு எண்டு நல்லா சூப்பராக கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் நல்லா த்ரில்லிங்காக கொண்டு போகிறாங்க. என்ன தான் நம்ம ஸ்டோரிலையும் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் அந்த என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம படத்தை போர் அடிக்காமல் நம்மளை உட்காந்து பார்க்க வைக்குது. லாலேட்டன் கேமியோலாம் சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு டைலாக் கூட வரும், அவருக்கும் ஒரு பொண்ணுக்கும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா மாசாக இருந்துச்சு அந்த சீனெல்லாம். ஸோ ஓவரால் படம் வந்து நல்லா எந்த விதத்துலையும் போர் அடிக்காமல் நல்லா சூப்பரான ஒரு பக்காவான க்ரைம் என்டர்டெய்னர். ஸோ தாராளமாக இப்போ மலையாள படம் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படத்தை போய் பார்க்கலாம். இட் இஸ் டெஃபினெட்லி யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். இட் ஹாஸ் இட்ஸ் ஃப்ளாஸ், பட் ஓவரால் பேக்கேஜாக பார்க்கும்போது இந்த மூவி டெஃபினெட்லி என்டர்டெயின்ஸ். ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர். So yeah, that's about it guys. That's my review for Thudakkam. I'll see you again in another review. Till then, take care. Bye bye.